அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, மாசி மாதத்தில் வருகின்ற இந்த 3 தினங்களில் ஒரு நாள் உங்களது தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். அது எந்தெந்த நாள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நமது சேனல்ல உள்ள பதிவை நீங்க இப்பதான் முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே, நம்ம முன்னோர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஞாபகம் வரும். அதாவது சொல்லுவாங்க பாருங்க, "மாசி கயிறு பாசி பிடிச்சு போகும்." மாசி மாதத்துல மாங்கல்ய கயிறு மாற்றுவதனால, உங்களின் கணவரின் ஆயுசு கூடும். உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் என்பது தீர்க்கமாக கிடைக்குமாம். இப்ப ஒரு சில பெண்களுக்கு தீட்டு காலங்கள் எல்லாம் வந்துட்டு வரும். அப்போ அதற்காகத்தான் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு 3 நாட்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து சொல்லப்பட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 3 நாட்களில் மட்டும் உங்களின் தீட்டு காலங்கள வச்சு உங்களால மாற்ற முடியாத அந்த நாள விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்க தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். எப்பொழுதுமே மாங்கல்ய கயிறு மாற்றும்போது ஒரு சில விதிமுறைகள் இருக்கு என்றே சொல்லலாம். அது நீங்கள் உங்க வீட்டு பூஜை அறையில உட்கார்ந்து சுவாமி படத்துக்கு நேராக உட்கார்ந்து நீங்க மாங்கல்ய கயிறு மாற்றலாம். இல்லைன்னா கோவிலுக்கு சென்று மாற்றிக்கொள்ளலாம். எப்பொழுதுமே மாங்கல்ய கயிறு அதிகாலையில அதாவது பொழுதுல காலை நேரத்துல மாற்றிக்கொள்வது ரொம்பவும் நல்லது. அந்த நேரத்துல ராகு காலம், குளிகை, யமகண்டம் இது மாதிரியான நேரங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் நல்லது. அதுபோன்று நீங்கள் ஒரு நாள்ல தாலி கயிறு மாற்றுனீங்கன்னா, உங்களுக்கும் உங்களின் கணவருக்கும் அந்த நாள்களில் சந்திராஷ்டமம் இல்லாம இருப்பது ரொம்பவும் நல்லது. மேலும் அந்த தாலி கயிற்றுக்கு சக்தி ஊட்டும் விதமாக இன்று என்ன செய்வீங்கன்னா, ஒரு கோவில்ல இருந்து மஞ்சள் கயிறு இருந்தால் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்பவும் சிறப்பா சொல்லப்படுது. அதாவது நீங்க குலதெய்வ வழிபாடு செய்றீங்கன்னா, அது கண்டிப்பா மஞ்சள் கயிறு குடுப்பாங்க. அங்கு கூட நீங்க தாராளமாக மாற்றிக்கலாம். இல்லைங்க, இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மஞ்சள் கயிற்ற வாங்கி உங்க இஷ்ட தெய்வ படமோ இல்லைன்னா உங்களின் குலதெய்வ படத்தின் காலடியில வச்சு நீங்க தினமும் விளக்கு ஏற்றி வைங்க. இப்ப நாம சொல்லுகின்ற இந்த 3 நாட்களில் உங்களுக்கு எந்த நாள் ஏதுவாக இருப்பதா உணர்கிறீர்களோ அந்த நாள்ல நீங்க தாராளமாக மஞ்சள் கயிற்றை மாற்றி கொள்ளலாம். அது போன்று இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். தாலி கயிறானது எந்த அளவு நீளமா இருக்கணும் என்றும், தாலி அணிந்திருக்கும் போது அது மார்பின் மையப்பகுதி உள்ள இதய சக்கரத்தை தொடும் வகையில இருக்க வேண்டும். அது போன்று தாலி கயிறு 16 இழைகள் அதாவது 16 நூல்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். இதுவே நம் முன்னோர்கள் கூறி சென்றிருக்காங்க. அதுவும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க என்று. அதற்கு இந்த மாங்கல்ய கயிற்றில் 16 நூல்கள் இருப்பது கட்டாயம். அடுத்து இந்த மாங்கல்ய கயிற்றை மாற்றுவதற்கு இந்த மாசி மாதத்துல 3 நாட்கள் மட்டும் ரொம்ப சிறந்த ஒரு நாட்களாக இருக்கின்றது. அதுல முதல் பிப்ரவரி 24 அதாவது மாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக பிப்ரவரி 26 மாசி 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக மாசி மக அன்று மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப உகந்தது. உங்களுடைய மாதவிடாய் காலங்களை வைத்து இந்த 3 நாட்களில் ஒரு நாள் நீங்க தாராளமாக உங்களோட மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் ஆக போகின்றது என்றால் நீங்கள் மாங்கல்ய கயிற்றை மாற்றிட வேண்டியது இல்லை. அதுவும் உங்களது பிரசவம் முடிந்த பிறகு தாராளமாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இந்த 3 கிழமைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி பலன்கள் இருக்கின்றது. அதுவும் இப்ப செவ்வாய்க்கிழமை நம்ம மாத்தப் போறோம்னா, செவ்வாய்க்கிழமை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். இந்த நாள்ல நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றுவதனால சுமங்கலி பாக்கியமானது நிலைக்கச் செய்யும். கணவருக்கு நீண்ட ஆயுளையும் குடும்பத்தில் சுபிட்சத்தையும் தரும். அதே போல நீங்கள் வியாழக்கிழமைகளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றும்போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உரிய நாள்.
இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிற்றை மாற்றும்போது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய மங்கள பாக்கியம் பெருகும். எப்போதுமே பெண்கள் ரொம்பவுமே மங்களகரமாக இருப்பீர்கள். செல்வம் அதிகரிக்கச் செய்யும். அடுத்ததா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மாசி மகம். அதுவும் இந்த டைம் திங்கட்கிழமையில வருவதுனால, திங்கட்கிழமை சந்திரனுக்கு ஒரு உரிய நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள்ல நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றுவதினால் உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும், அமைதியும், மன நிறைவையும், உங்களுக்கு மாங்கல்ய தீர்க்க மாங்கல்ய பாக்கியத்தையும், உங்கள் கணவருக்கு நீண்ட ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளையும் பெற்றுத்தரும். இப்ப இந்த 3 நாட்களில் கண்டிப்பாக பெண்கள் தாராளமாக உங்களது தாலி சரடம் மாற்றிக்கொள்ளலாம். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் சித்ரா பௌர்ணமி என்று மாற்றுவோம், இல்லைன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தோட அப்பதான் நாங்க மாற்றுவோம் என்று கூட கேட்கலாம். ஆனாலுமே உங்க குடும்ப முறை மட்டும்தான் முதல்ல உங்களுக்கு முதன்மையாக இருக்கணும். உங்க குடும்பத்துல எந்த வகையில நீங்க தாலி சரடம் மாற்றுவீங்களோ, அந்த எந்த கிழமையில மாற்றுவீங்களோ அத நீங்களே சூஸ் பண்ணி தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போன்று இப்பதான் 6 மாதத்திற்கு முன்னாடி தாலி சரடம் மாற்றினேன். ஆனால் இப்ப ரொம்ப பழசாயிடுச்சு, மோசமா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்க இந்த மாசி மாதத்துல சடம் நீங்க மாற்றிக்கலாம். இத மாற்றும்போது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். அதே போல ஒரு சுமங்கலி பெண்கள் முன்னாடி நீங்க தாராளமாக சரடை மாற்றிக்கொள்ளலாம். அதே போன்று மாங்கல்ய கயிறு ஒரு சில செயின்லயும் கயிறுலயும் தனித்தனியா கழட்டிட்டு தான் மாற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது கழுத்துல ஒரு மஞ்சள் கயிற்ற கட்டிட்டு அதற்கு பிறகு அந்த செயினையும் கயிறையும் தனியாக எடுத்து கோர்த்து ஒரு உங்களை விட மூத்தவங்க, அதுவும் சுமங்கலி பெண்கள் கோர்த்து கொடுத்தா அதை வாங்கி நீங்க உங்க கணவர் கையால போட்டுக்கொள்வதும் ரொம்பவுமே சிறப்பு என்றே கூட சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்ல பெரியவங்க யாரும் இல்லைங்க, நாங்கள் என்ன செய்யறது என்று கேட்பீங்க. அவங்க நீங்களே அதே போல கோர்த்துக்கிட்டு உங்களது பூஜை அறையில வச்சு சுவாமிய நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க கணவர் கையால போட்டுக்கோங்க. அப்படி போட முடியல அப்படிங்கிறவங்க நீங்களே தாராளமாக உங்க கையால கூட போட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி உங்களது குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வைத்து மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்க கணவர் தீர்க்க ஆயுளோட இருக்க வேண்டும் என்று மனசார வேண்டிட்டு நீங்களே கழுத்துல போட்டுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.